வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நமோ நாராயணாய. புதனை ராசிநாதனாகவும், விருச்சிகம் 3-4 பாதங்களையும், திருவாதிரை 4 பாதங்களையும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, திட்டமிடுதலில் நிபுணரான உங்களுக்கு இந்த மாதம் 2இல் புதனும், 3இல் சூரியனும் சுக்கிரனும், 4இல் கேதுவும், 9இல் சனியும், 10இல் ராகுவும், 12இல் செவ்வாயும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆவணி 10இல் சுக்கிரன் 4ஆம் வீடான கன்னி ராசிக்கும், செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயும், ஆவணி 15இல் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் சென்று அமரவிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்யும் நிலையில் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நிதிநிலையை பொறுத்தவரை சீரானதாகவே அமையும். செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள், கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும் என்பதாலும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மூலமாகவும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டாகும். செலவுகளை திட்டமிடுவதன் மூலமாக சேமிப்பு கரைவதை தடுக்க முடியும். கணவன் மனைவி இடையேயான உறவில் சிறிய விரிசல் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வீண் வார்த்தைகளை தடுக்கலாம். மற்ற குடும்ப உறுப்பினர்களிடையேயும் கவனமாக செயல்பட வேண்டும். குழந்தைகள் மகிழ்ச்சியான விதத்தில் நடந்து கொள்வார்கள். காதலி இடையேயான உறவில் புரிதல்கள் அதிகரித்து மகிழ்ச்சியை காண்பீர்கள். சிலருக்கு காதல் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். உடல்நிலையை பொறுத்தவரை சற்று அதிகப்படியான கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் விஷயத்திலும் அக்கறை வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகப்படக்கூடும். வேலையில் இருப்பவர்கள் சற்று மந்தமான நிலையிலேயே செயல்பட வேண்டியிருக்கும். வேலையில் அதிக கவனமும் மேலதிகாரிகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டும் நடப்பது நன்மை தரும். சக பணியாளர்களுடன் உறவை சுமூகமாக கொண்டு செல்வது நல்லது. தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான வருமானமே வந்து சேரும். தொழிலில் அதிக அக்கறையும் கவனமும் இழப்புகளை தடுக்க உதவும். அரசு காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். அரசின் மூலமாக கிடைக்க வேண்டிய பண பயன்களை பெற்று மகிழ்வீர்கள். தொழில் கடன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அதிக அக்கறையும் நல்ல ஞாபக சக்தியும் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். கலைஞர்கள் செயல்பாடுகள் முன்பட்ட நிலையில் காணப்படும். மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை வணங்கி வாருங்கள். முகப்பொழிவு அதிகரிக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். வருவாய் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மேன்மை பெறுவார்கள். தங்கள் சொல்வாக்கால் செல்வாக்காய் அதிகப்படுத்திக் கொள்வார்கள். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை உடைய மாதமாகவே அமையவிருக்கிறீர்கள். வினை தீர்ப்பான் வேளவனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மலை போல் வருகின்ற சோதனைகள் அனைத்தையும் பனி போல் நீக்கிவிடுவார் முருகப்பெருமான். எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.